கூப்பிட்டவனே வந்துட்ட வந்து தானே ஆகணும். அப்படி இல்லைன்னா உன்னோட வீடியோ ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் பரப்பி உன் மானத்தை கப்பல் ஏற்றிடுவேன்ல. இங்க பாரு, எனக்கு கல்யாணம் ஆக போதும். மரியாதையா எனக்கு தப்பா எடுத்த வீடியோவை கொடுத்துரு. இந்த மாதிரி நான் எத்தனை பொண்ணுங்களை அனுபவிச்சிருக்கேன் தெரியுமா? ஆனால் ஒன்று மட்டும்தான் கொஞ்சம் லவ் பண்ணிட்டேன். ச்சே, லவ்ங்கிற பேர்ல ஏமாத்தி தப்பான வீடியோ எடுக்கிற உன்ன மாதிரி பொறுக்கி பசங்கள்லாம் உயிரோடவே இருக்கக்கூடாது. இருடா பொறுக்கி, இன்னியோட உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என்னடி என் இடத்துல வந்து என்னையே மிரட்டுற? ஆமா, நீ ஒரு விஷயத்த மறந்துட்டியா? உன் வீடியோஸ் ஃபுல்லாக என்கிட்ட தான் இருக்கு. இதை பாரு, இட்ஸ் a குட் குவாலிட்டி. ஆமா, யார் இருக்க தைரியத்தில் இப்படிலாம் பேசுற? இல்ல டேய் உங்கள பொறுக்கி நான் இருக்கிற தைரியத்துல தால போகாம வாதாடாம சாட்சி சொல்லாம சரியான தீர்ப்பு கொடுத்துட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேம், அதெல்லாம் என் கடமை உங்களுக்கு பண்ண வேண்டியது. இந்தாங்க மேம், இது அவன் ஃபோனு. இதை ஏன் என்கிட்ட கொடுக்குற? நான் என்ன பண்ண போறேன்? நீ ஏன் இதை அழிச்சிரு. இந்த மாதிரி எத்தனை பேரோட வாழ்க்கை அழிக்கக்கூடிய ஆதாரம் இதுல இருக்கோ, எல்லாத்தையும் அழிச்சிடு. சரி மேம், நான் பார்த்துக்கிறேன். அண்ணா ரொம்ப நன்றி. இனியாவது அம்மா சொல்றது கேளு. சரிண்ணா. சரி. என்னாச்சு? என்னாச்சு? ஏன் இந்த கோலத்துல நிக்கிறீங்க? என்னங்க சொல்றீங்க? அம்மா, ஐயோ ஐயோ கௌதம், என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லி தொலையா. என்னாச்சு? ஏய், எதுக்கு இப்போ ஒப்பாரி வைக்கிற? உன் பையன் என்ன செத்தா போயிட்டான்? யோ, உனக்கு மகனா பிறந்ததுக்கு செத்துருக்கலே அம்மா. ஏய், நீ எதுக்குடா சாவணும்? சாக வேண்டியது அவன்டா. இந்த பார், உன் மேல விழுந்த ஒவ்வொரு அடியும் என் மேல விழுந்த அடி. உங்க அம்மா மாதிரி எனக்கு அழ தெரியாது, ஆனா என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த காயெல்லாம் ஆறுறதுக்கு முன்னாடி அவன் செத்துட்டான்ற நியூஸ் உனக்கு வரும். இனிமேலாவது எவிடன்ஸ் இல்லாம தப்பு பண்ண பாரு. போ, போய் 2 பெக் அடி. அம்மா சைடு டிஷ் எடுத்துட்டு வரேன், போட. இவனை இப்படி பண்ண விட சும்மா விடாதீங்க. அவன் உனக்கு மட்டும் புள்ள இல்ல, எனக்கும் புள்ளதான். அத நான் சொல்லணும். முதல்ல செஞ்சு காட்டுங்க, அப்புறம் பேசிக்கலாம். ஏய், எங்கடா இருக்க? சாரத்தோட மொத்த ஜாதகம் இப்ப வேணும் எனக்கு. சொல்லுறாயப்பா. இரியா கவுன்சிலர் வரான். அப்படியே லைன்ல ஏரியா. ஜாதி சங்க தலைவர் லைன்ல வரான். இருங்கய்யா, இந்த யூதாஸ் லைன்ல வரான். யோ, நீங்க 4 பேர் மட்டும் அவனால பாதிக்கப்படலையா? என் பையனையும் அம்மனமாக்கி கேவலப்படுத்திருக்கான். என் பையனோட எவிடன்ஸ்லாம் அவங்ககிட்ட இருக்கு. நான் இதுல தலையிட முடியாது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்க. உங்க பின்னாடி நான் இருக்கேன். அமைச்சர், நான் சொல்றதை நீங்க செய்யுங்க. அவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். மொத்த 3 பேரும் ஒதுங்கிக்கோங்க. அவனை நானே பாத்துக்கிறேன்.
பிரச்சனை வேற மாதிரி போயிட்டு இருக்கு. ஆப்போசிட் எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. எப்படியும் நம்மளை ஏதாவது பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஸ்கெட்ச் போடுவானோ. கொஞ்ச நாள் பொறுமையாக இருப்போம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சூடாக இருக்கானோ, அதனால் நம்ம கொஞ்சம் பதுங்கி தான் போகணும். பதுங்கி போகிறது வந்துட்டு பயந்து இல்லை, பாயிறதுக்கு தான். எவனும் தனித்தனியாக எங்கேயும் போகக்கூடாது. வசந்த், 2 பேரும் உன் பொறுப்பு தான். ரைட் மச்சான், நீ இவனை 2 பேரையும் பார்த்துக்கோ. நான் பார்த்துக்கிறேன் மச்சான். சாரத், நான் தான். எழுந்து. வா. எப்படி இருக்க? இருக்கண்ணே. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்கண்ணே. இந்த கேஸில் உன்னை எல்லாரும் கொலைகாரனா பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு தெரியும் உனக்கு இந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு. நன்றிண்ணே. இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட எவிடன்ஸ் கிடைக்காதான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திருநெல்வேலியில் ரவுண்ட்ஸில் இருந்தேன். அங்கே சந்தேகத்தில் 2 பேரை பிடிச்சி விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது அவனுங்களுக்கும் இந்த கொலைக்கும் சம்மந்தம் இருக்குன்னு. இதே விஷயத்த நான் எஸ்பி கிட்ட சொன்னேன். சரிண்ணே. ஆனால் அவர் இதில் பெரிய பெரிய ஆளுங்களோட இன்டர்ஃபியரன்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், அவனை தான் நம்ம கேஸில் இன்வால்வ் பண்ண போகிறோம். அப்புறம் இது பெரிய இடத்த சமாச்சாரமாக இருக்கிறதால இப்போ நீ புதுசாக 2 பேரை கொண்டு வந்தால் சரி வராது. அதே மாதிரி மீடியாவுக்கு தெரிஞ்சாலும் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் அசிங்கம்னு சொல்லியிருக்காரு. வேணா அந்த 2 பேரை வேறு ஏதாவது ஒரு கேஸில் போட்டு ஃபைலை க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாரு. இப்போ அவனை 2 பேரும் எங்கே இருக்கானோ? பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு தான் அனுப்பியிருக்கோம். அதோட இந்த கொலையை பற்றின முழு விவரமும் அந்த 2 பேருக்கு தான் தெரியும். இப்போ இந்த கேஸில் அவனுங்களை நீ எப்படி உள்ளே கொண்டு வர போறியோ இல்லை நீ எப்படி வெளியில் வர போறியோ அது உன் கையில் தான். க்ளூவே இல்லாத இருந்தேன், என்ன பண்ணுன்னு புரியாமல் இருந்தேன். இது போதுண்ணே, எனக்கு ரொம்ப நன்றி. I'll be with you, சார். வக்கீலம்மா, சொல்லுங்கண்ணே. இனி ஒரு நாள் கூட என் மையம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இருக்கக்கூடாது. அண்ணே, நான் பாத்துக்கிறேன். எத்தனை லட்சம் செலவானாலும் சரி அவனை வெளியே கொண்டாங்க. சாரத் என் குடும்பத்துல ஒருத்த மாதிரி. நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா வெளியில கொண்டு வந்துடுறேன். சொல்லு சாரத், என்ன எதுக்கு வர சொன்ன? நம்ம பழைய ஏஎஸ்பி அருண் சார் வந்தார். இந்த கொலை சம்பந்தமாக சில விஷயங்கள் என்ற சொன்னார் மேம். அதான் வர சொன்னேன். சரி, இப்ப என்ன பண்ணலாம்? இந்த கேஸில் என்னை சிக்க வைக்கிறதுக்கு நிறைய பேர் பிளான் பண்ணியிருக்காங்க. மினிஸ்டரு, பெரிய பெரிய ஆளுங்க எல்லாரும் சதி பண்ணி இந்த வழக்கில் என்னை சிக்க வச்சுருக்காங்க. ஆனால் இந்த கொலை ஏன் நடந்தது, யாரால் நடத்தப்பட்டது, இது எல்லாமே எனக்கு மர்மமாகவே இருக்குது மேம். அதனால் நான் பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு போனால் தான் இந்த வழக்கோட எல்லா உண்மைகளும் எனக்கு தெரியும் மேம். அதனால் நான் பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன் மேம். என்ன பேசுற நீ? உன்னை வெளியில கொண்டு வரணும், நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நீ என்னடா உள்ள போறேன்ற? மேம், செத்து போனது என் ஃப்ரெண்டு மேம். எனக்கு அவ்வளோ வலி இருக்குது. நான் உள்ளே போனால் தான் உண்மை வெளியே வரும். இந்த வலியை விட என் நண்பனை இழந்த வலி அவ்வளோ வலிக்கும் மேம். அப்பா கிட்ட ஏதாவது ஐடியா கேட்கலாமா? மேம், நான் சொல்கிறத நீங்கள் செய்யுங்க மேம். உன் ஒய்ஃப் உன்னை பார்க்கணும்னு வந்து வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஏன் மேம் நீங்கள் இந்த டைமில் அவளை கூப்பிட்டு வரீங்க? சரி மேம், நீங்கள் அவளை அப்படியே கூப்பிட்டு போயிருங்க. அவளை பார்க்குற தெம்பெலாம் எனக்கு இல்லை மேம். அவளும் என்ன இந்த நிலமையில பார்க்க வேண்டாம் மேம், உடஞ்சிடுவா மேம். ஏதாவது சொல்லி சமாளித்து அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க மேம். பாவம் மேம், அவளை நம்பி வந்தது. அவரை பார்க்க முடியுமா? இல்லம்மா, இப்ப வேண்டாம். உன்னை கவலைப்படாம சந்தோஷமா இருக்க சொன்னான். இந்தா. கவலைப்படாத, சீக்கிரம் வந்துடுவான். உட்காருங்க. மேம், அவ ஒத்துக்கிட்டு சைன் பண்ணிட்டா மேம். போட்டானா? போட்டா மேம். கோர்ட்ல ப்ரொசீட் பண்ணிடுங்க. ம். என்ன ஏஎஸ்பி? வணக்கம் சார். சொல்லுமா. சாரத் கொலை பண்ணதா ஒத்துக்கிட்டான் சார். அப்புறம் என்ன, அவனை உள்ள அனுப்ப வேண்டியது தானே? அதில் தான் ஒரு சின்ன கன்ஃபியூஷன். முதல்ல நான் கொலையே பண்ணலைன்னா அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு அனுப்புங்க, இனிமே தான் நான் கொலையே பண்ண போறேன்னு சொல்றான். எனக்கு ஒன்றும் புரியல சார். நீ அவனை ஜெயிலுக்கு அனுப்பிடு, ஜெயிலில் வச்சு அவன் கதையை நான் முடிச்சிடுறேன். சரி சார், என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த கேஸை முடிச்சிடுறேன். உள்ள அனுப்பிடுறேன், மிச்சத்தை நீங்க பாத்துக்குங்க. ம். அரசியல்வாதினா யாருன்னு இப்ப தெரியுதா? என் பிள்ளைய தோட்டவனை சும்மா விட்டுருவனா? இதோட அவன் கதை முடிஞ்சு. ஷைனி, நடந்ததையும் நினச்சிக்கிட்டு இருக்காதம்மா, சீக்கிரம் வந்துடுவேன். கவலைப்படாதம்மா, நாங்கள்லாம் இருக்கோம்ல. கூப்பிட்டு போக நீ போம்மா.
சார் ஒரே ஃபோன் பேசிக்கிறேன். பேசு. அப்பா நம்பர் கொஞ்சம் கால் பண்ணுங்கண்ணே. உங்கள்கிட்ட இருக்குல்ல அப்பா நம்பரு? கொஞ்சம் கால் பண்ணுங்கண்ணே. இந்தாங்க தம்பி. தேங்க்ஸ்ண்ணே. அப்பா. ஐயா சரத்து சொல்லுப்பா, எப்படிப்பா இருக்க? இருக்கம்பா. இதுப்பா ஒன்றும் இல்லைப்பா. என்னப்பா இப்படி நடந்து போச்சு? அதை விடுங்கப்பா. பம்பா கொலவழியில் மாட்டிக்கிட்டியா? கொலவழியிலலாம் மாட்டலப்பா. இந்த கொலை எப்படி நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். தெம்பா இருப்பா. நீங்கள் ஷைனியை பத்திரமா பார்த்துக்கிறீங்கப்பா. ஷைனிட்டு கொடுக்கவா? வேணாம்பா, இப்போ நான் அவள்கிட்ட பேசலப்பா. என்னை பற்றி அவளுக்கு தெரியும்பா, அவளுக்கு என்ன புரியும். வயிற்று பிள்ளையோட இருக்கா. இந்த நிலைமையில நான் அவள்கிட்ட பேசினா உடஞ்சிருவாப்பா. உடஞ்சிறத கேட்டால் என்னால் தாங்கிக்க முடியாதுப்பா. அவளையும் வயிற்றுள்ள பிள்ளையும் பத்திரமா பார்த்துக்கிறீங்கப்பா. அம்மாவும் தைரியமாக இருக்க சொல்லுங்கள். சரியா சரியா. ஜெயிலுக்குள்ள என்னை யாரும் பார்க்க வர வேண்டாம்ப்பா. ரொம்ப உடஞ்சிருக்குப்பா, தாங்க முடியாதுப்பா. தெம்பா இருக்குன்னு சாரத்து. சரிப்பா. அண்ணா நாளைக்கு காலையில் வீட்டில் கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கி அட்டடி கொடுத்து விடுங்க. சரி தம்பி. சரியாண்ணே. மறக்காம இதை கொஞ்சம் பண்ணிடுங்கண்ணே. மறந்துடாதீங்கண்ணே. சரி தம்பி. போலாம்.